ராமன். அவன் வானசூரியன் வம்சத்தில் வந்த ஞானசூரியன். அவன் மனித சட்டை மாட்டி வந்த இறை. அந்த இறையை மறைத்து வைத்திருக்கும் மறை, அந்த மறைக்கும் புலப்படாது அவன் நிறை. அவன் மெய்யெடுத்து வந்த மெய், பொய்மைக்கு அறம்பாட வந்த அறம். அவன் பாதம் உழைத்த வேதம், புனிதம் புனைந்த மனிதம். பிறப்பில்லாதவன் புறப்படுத்தான், தீயவர்களின் பிறப்பறுத்தான். அவன்தான் ராமன். நாம ராமாயணத்தை படிப்பது என்பதுடைய நோக்கம் வெறும் ராமனை படிப்பதல்ல என் அன்பு உறவுகளே. காரணம், ராமன் என்பவன் ஒரு இறை அவதாரம் மட்டுமல்ல. ராமன் என்பவன் ஒட்டுமொத்த நல்ல குணங்களுடைய அடையாளம். ஆக ராமனை படிப்பது என்பதுடைய ஒட்டுமொத்த நோக்கமே நாம் ராமனை பின்பற்றி வாழ்வது என்பதாக மட்டுமே இருக்க முடியும். இப்போ ராமனை படித்து மகிழ்வது என்று நாம் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை சிந்திக்கணும். இப்போ ராமன் என்பவன் இறைவனுடைய அவதாரம், அவன் ஒரு கடவுள். அந்த கடவுளை போல நாம் எப்படி வாழ முடியும் என்று சிந்திப்பவர்கள்தான் ராமனுடைய வாழ்க்கை படித்து மகிழ்வதற்கு என்று பேசுகிறவர்கள். அப்போ அவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? ராமனுடைய வாழ்க்கை வானத்தில் இருக்கிற விண்மீனை போன்றது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. ராமனுடைய வாழ்க்கை வானத்து மீன் அல்ல, அது வாழ்க்கைக்கு விளக்கு என்று நான் நினைக்கிறேன்.